நேசிக்கிற பிதாவே மே துதிக்கிறோம். எங்களோடு நீ பேசும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 வசனம். தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, துதியின் மேன்மை. துதிக்கிறதுனால என்ன அப்படிங்கிற தலைப்பில் துதியின் மேன்மையை பற்றி ஒரு செய்தி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் நம்ம பார்க்குறோம், பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். 16வது அதிகாரத்தில் அந்த 23வது வசனத்தில் 25ல் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? ஜெயிலில் இருந்தாங்க. தலை என்ன செய்துச்சு? அவங்களுக்கு மேலே தலையை மேலே கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அவங்க இல்லை, கால் என்ன செய்துச்சு? நீங்கள் வாசிங்க 24ல், அவன் இப்படிப்பட்ட கவலையிலே அடைத்து கால்களை தொழுவத்திலே தலையை மேலே கட்டி வச்சிருந்தா கூட என்ன செய்திடலாம், எப்படியாவது படிச்சுக்கலாம். ஆனால் காலை மேலே மாட்டி தலைகளை தொங்க விட்டுருக்காங்க. குடல்லாம் எப்படி இருந்திருக்கும், என்ன வயிற்றுக்குள்ள எவ்வளவோ இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றின் மத்தியில் அவங்களுடைய ஆத்மா கர்த்தரை துதித்து பாட வேண்டும். வேற இப்போ எதுவுமே செய்ய முடியாது. காவல்காரங்களை ஏச முடியுமா? இல்லை ஆண்டவர்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாத சில இரிட்டேஷனான நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை துதிக்க வேண்டும். கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. அவர்கள் அதான் செய்தார்கள். அவர்கள் கால்களை மேலே மாட்டி கீழே தொங்க விடும்போது கைவலி, அதனால கை என்ன செய்துச்சா, தட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. மேலே கையெல்லாம் கட்டி தொங்க விட்டா கூட கை தட்ட முடியாது. ஆனால் இதில் காலை தொழுவத்தில் மாட்டினதுனால கை தட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓசை எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமான ஒரு ஓசையோடு அவர்கள் கைகளை தட்டினார்கள். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கூட எல்லாருக்குமே சில நெருக்கமான சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஜெபம் பண்ணவே உங்களுக்கு முடியாது. நம்ம ஆவிக்குள்ளே நல்லா ஜெபிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட முடியாத சில மனபாரங்கள் நமக்கு டெய்லி என்ன இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாள் நம்ம வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் துதிக்க வேண்டும். கர்த்தரை நன்கு ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுக்கு நன்றியப்பா, உங்களுக்கு ரொம்ப நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன்ப்பா, துதிக்கிறேன்ப்பா, ஸ்தோத்திரம். யார் மேலே நம்ம ஒரு கஷ்டங்கள் வரலாம், ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள் என்ன வந்தாலும் சரி, நீங்கள் மாறுத்தர ஒன்றுமே பேசாமல் நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம ஸ்தோத்திரம் தான் பண்ண வேண்டும். உலகத்தில் எனக்கு என்னமோ ஒரு யாருமே நம்மளை ஒரு அற்பமாக நினைக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கவலையே கிடையாது. நம்முடைய இருதயத்தில் சாத்தான் அப்படியே ஒரு மாதிரி புடைச்சி இருப்பான். இன்றைக்கெல்லாம் காலை மதியம் இருக்குமோன்னு நினைக்கிறேன், வீட்டுக்குள்ளே போகிற ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தையை மனசுக்குள்ள, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படி ஒரு கெட்ட வார்த்தை நான் ஒன்றுமே சொல்ல முடியல அந்த நேரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தான் சொன்னேன். அதாவது என்ன அப்படின்னா, சில பேருக்கு வெளியிருந்து வருகிற காரியங்கள் ரொம்ப மனசை பாதிக்கும். அதுக்கு இடமே கொடுக்கவே கூடாது. நமக்கு என்னத்த பூமியில் என்ன வரவேற்பு, என்ன இங்கிலீஷில் ஏதோ சொல்லுவாங்க, அப்படி நம்மளை வரவேற்கலை, நம்மளை பார்க்காத மாதிரி அந்த மாதிரி கவலைக்கெல்லாம் ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம இருதயத்தில் தெய்வீக சமாதானமும் நல்ல ஒரு பரிசுத்தமும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு இந்த பூமியில் வெல்கம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, பரலோக தூதர்கள் நம்ம வரவேற்க ஆசையோடு இருக்காங்க. கடந்த நாள் ஒரு நல்ல ஒரு கேட்டேன். ஒருத்தங்க அப்படி அந்த இறந்து போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் 2 சிபிஎம்ல உள்ள சிஸ்டர்ஸ் மாதிரி 2 பேர் பக்கத்தில் நின்னாங்களாம். அந்த ரொம்ப உயிர் போகிற கட்டத்தில் இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் 2 சிஸ்டர்ஸ் நின்னாங்களாம். அப்படி புல்லண்டு போட்டு, ஆனால் அவங்க மாதிரி இல்லை, அதை விட பயங்கர தூய வெள்ளையான ட்ரெஸ்ஸோடு வெள்ளைட்டு சிரிச்ச முகமாக அந்த ஐசியூ வார்டில் இறந்து போகிற அந்த சகோதரனுக்கு பக்கத்தில் நின்னாங்களாம். அப்போ இவங்க அம்மா கேட்டாங்களாம், நீங்கள் சிபிஎம் சபையிலேருந்து வந்திருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா சிரிச்சாங்களாம். கொஞ்ச நேரத்தில் இவங்க இருக்கிறது வீட்டில், பையன் இருக்கிறது எங்கன்னா ஆஸ்பத்திரியில் ஐசியூ வார்டில். கொஞ்ச நேரத்தில் ஃபோன் அடிச்சுட்டு எடுத்தாங்கன்னா அவங்க பையன் இறந்துட்டாங்க அப்படின்னு.
ஆனா இவங்க கண்ட காட்சி என்ன அப்படின்னா, 2 அந்த ஏஞ்சல்ஸ் தூதர்கள் வந்து அந்த பையனை தேவனுடைய சமூகத்துல பரல ஒரு ராஜ்யத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நான் அழல, ஏன் தெரியுமா? என் பையன் அங்க இருக்கான், என் தேவனுடைய சமூகத்துல இருக்கான். நான் அப்படி எவ்வளவோ படிக்க வச்சேன், எப்படிலாம் புகழோட பிள்ளை வாழணும்னு நினைச்சேன். ஆனா இந்த பூமியில ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடியத்தான் செய்யும். ஆனா அவன் அங்க இருக்கான். எனக்கு தேவன் இதை வெளிப்படுத்தினதுனால நானும் ஒரு நாள் அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல அருமையானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமிக்குரிய எதையுமே குறித்து நீங்க வந்து கவலைப்படாதீங்க. பூமிக்குரிய காரியங்களை உங்களுக்கு இன்னது தேவை என்று மத்தேயு 10வது அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு. மத்தேயு 6:32 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னொன்னு வந்து இன்னது தேவை என்று அதுவும் வரும் அதுல. அப்போ உங்களுக்கு இவைகள் எல்லாம் வாசியம் என்ன நேரம்? மத்தேயு 6. அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் தான் என்ன செய்வாங்க? ஆமா, அடுத்து இதெல்லாம் பல இது தேடுவாங்க. நம்ம தேட வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அது 6:34 நினைக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம எதை நினைக்கணும் அதிகமா? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அது ஒண்ணு எனக்காக இந்த உலகத்துல காத்திருக்குது, வெயிட்டிங்ல இருக்குது. சில சமயம் நைட்லாம் படுத்துக்கும் போது கேட்பேன், ஆண்டவரே என்னுடைய சிங்காசனத்தை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க, இனி எப்படிப்பட்ட இடத்துல அங்க உட்கார வைக்க போறீங்க, எனக்கு அதை பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு அப்படின்னு. ஒரு நாள் நான் வந்து அப்படி என்னுடைய காட்டு, அதாவது தரிசனம் மாதிரி நான் கண்ட மதியம் போல நான் கீழே அப்படி குனிஞ்சிருந்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய கதவு திறந்துச்சு. அந்த திறந்த உடனே அந்த கதவுபடியாக நான் உள்ளே ஓடினேன். வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். 2 பக்கமும் நல்ல புல்லு தரைகள், அங்கங்கே அழகான புல்லு தரை, அதுக்குள்ள நான் ஓடிக்கொண்டே இருக்கேன். ஆனால் முடிவே இல்லாத ஒரு பெரிய அரண்மனை போல அந்த பாதை போய்கொண்டே இருக்குது. அப்போ எனக்குள்ள சத்தம் கேட்டுச்சு, புல்லுள்ள இடங்களில் மேய்வாயாக அப்படிங்கிற ஒரு சத்தம். நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். அதோட அந்த தரிசனம் முடிஞ்சிச்சு. நான் இப்போ ஆண்டுகிட்ட கேட்பேன், நான் அரண்மனையின் அந்த சிங்காசனத்துக்கிட்ட நான் வந்துட்டேனா, எவ்வளவு தூரம் நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நான் கேட்பேன் ஆண்டவருடைய சமூகத்தில். அருமையானவர்களே, அப்படியே கிருபையினால இந்த உலகத்தில் உள்ள பெரிய இந்த காரியங்களுக்காக அந்த அஞ்ஞானிகள் தான் நாடுவாங்க, தேடுவாங்க. நீங்க தேட வேண்டியது, நம்ம தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய நீதி என்ன, அது என்ன அப்படி என்று தேட வேண்டும். அப்போ இதுல வந்து இவங்களை கால்களை தொழுவத்திலே மாட்டி இருக்கும்போது அவங்க செய்யற வேலை இந்த ஸ்தோத்திரம் பண்ணாங்க, நல்லா நன்றி சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம கடந்த நாள் அந்த செய்தியை தான் அவங்க தீபன் சொன்னாங்க. பின்னானவர்களையும் பார்க்கணும், முன்னானதையும் பார்க்கணும். மேலே பார்த்தா அவர் தம்முடைய கரத்தை நம்ம மேல வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும். அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுதான் அப்படின்னா, தூதர்கள் அவரை போட்டுறாங்க, அடுத்து நம்ம போட்டுறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 6ல் 4வது வசனம் வாசிங்க. 6:3. ஏசாயா 6வது அதிகாரம் 3. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பரலோக ராஜ்யத்துல போய் என்ன நடக்குது? பரிசுத்தர், 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 இதே நாங்க சொல்லிட்டு இருக்காங்க. மாறி மாறி அவங்க சொல்றது என்னது? பரிசுத்தர். இதான் அங்க பரலோக ராஜ்யத்துல நடக்க போகுது. அப்போ இந்த உலகத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தர், பரிசுத்தர் என்று நம்ம அப்படியே போற்றியோட இருக்கும்போது அங்க போகும்போது நமக்கு இது லேசர். அதான் அந்த ரங்கத்துல ஆடினாதான் அரங்கத்துல என்ன செய்ய முடியும்? ஆட முடியும். இங்க நீங்க எவ்வளவு பரிசுத்தர் என்றும் எவ்வளவு ஸ்தோத்திரம் என்றும் நீங்க சொல்லி பழகினா ஒரு நாள் அங்க போகும்போது நமக்கு அது மிகுந்த கொண்டாட்டமாக இருக்கும். 2வது நம்ம இந்த 6:34 மத்தேயுல பார்த்தோம், உங்களுக்கு இன்னது தேவை. இன்னும் நேரம் வாசிங்க. உங்களுக்கு இவைகள் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் பரமபிதா அறிந்திருக்க. ரொம்ப, அதாவது
இதை நான் தேவன் எனக்கு இந்த வசனத்தை பேசினார். உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சொன்னதுல இருந்து எனக்கு என்ன ஜெபம் பண்ணனே தெரியல. ஏன்னா என்னது தேவை, ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அப்போ எனக்குள்ள வந்துடும், உனக்கு தேவை தெரியும் அவருக்கு, உனக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் எனக்குள்ள ரொம்ப டச்சிங்காக இருக்கு. நான் இன்னைக்கு மதியம் நம்ம இந்த ப்ரேயருக்காக நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்திருக்கிற யாருமே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தோற்று போகவே கூடாது. கண்டிப்பாக நாங்கள் ஜெயம் எடுத்து ஆகணும். சாத்தான் எங்கள் வாழ்க்கையில் இங்கே வருகிற எல்லா சகோதரிமார் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்கவே கூடாது. நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜெயம் தர வேண்டும், நீங்கள் எனக்கு வெற்றி தர வேண்டும் என்று ரொம்ப நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறக்குறைய 6 மணி நேரம் கிட்ட இருக்கும் பார்த்துக்கோங்க. தேவ சமூகத்தில் சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுடைய இந்த காண்கின்ற தேவன் இந்த மந்தையில வந்திருக்கிற ஒருவர் கூட தோற்று போகவே கூடாது, நிச்சயம் அவங்க ஜெயம் எடுக்க வேண்டும் என்றுதான் கேட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். மறந்தே போகாது. உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத தேவன் கண்டிப்பா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் தெரியும். நீங்க ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். இவ்வளவு காலம் நம்ம ஏந்தை தாண்டி வந்தாரு, இப்பவும் அவருக்கு செய்ய முடியும். நம்ம செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம் பண்ண ரொம்ப ஈஸி தான். ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரப்பா, பழகிருங்க. நன்றியப்பா 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 இப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எரியும் நொறுங்கினது போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைக்க தேவனாலே கண்டிப்பா முடியும். அது எந்த காரியமா இருந்தாலும் ஏசப்பாவுக்கு அது லேசான காரியம். இப்ப இவர்களுடைய கால்களை தொழுவத்திலே மாட்டி இருந்தார்கள். அவர்கள் கையை தட்டி இவனை துதித்தார்கள், ஜெபித்தார்கள். கட்டுகள் தானாய் கலன்று. உங்களுக்காக ஏற்படுவார் யாரும் இல்லை. யார் நமக்கு ஏற்பட மாட்டாங்க. யார் நீதி செய்தாலும் ஒண்ணும் நடக்காது. தேவன் இறங்கிட்டாரு, ஆண்டவர் களத்துல இறங்கிட்டாரு. வெற்றி மணி பிடித்திடுவோம், வீரநடை நடத்திடுவோம். தேவன் உங்க மத்தியில களத்துல இறங்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது துதிக்க வேண்டாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சொன்னா என்ன? துதிச்சுக்கிட்டே இருந்தா என்ன? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு தெரியும் ஒரு அக்கா ரொம்ப பணக்காரங்க. அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அவங்களுடைய பேத்தியா கல்யாணத்துக்கு அவங்களுடைய வைர நெக்லஸ் கொடுத்தாங்க. அது பிறகு பேரன் கல்யாணத்துக்கு 31 பவுன் இருக்கு தாலிபடியை கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு 1 டம்ளர் காப்பி அந்த மருமக கொடுக்கல. அப்படியே இப்படி படி ஏற முடியல, ரொம்ப வயசாகிட்டு 85 வயசுக்கிட்டங்க. அப்போ அந்த டம்ளரை நீட்டி, மா காப்பிமா மா காப்பிமா அப்படின்னு அந்த டம்ளர் அப்படியே நீட்டிக்கிட்டே நிற்பாங்களாம். எவ்வளோ செல்வங்கள் அவங்க பேருக்கு அவங்களுக்கு இருந்துச்சு, எவ்வளவோ வியாபாரங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் இருந்தாலும். ஆனால் அவங்க இந்த ஸ்தோத்திரம்னு எழுதுறது மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ டைரி நீங்களும் செய்யுங்க. நீங்கள் ஒரு டைரி எடுங்க. இன்னைக்கு என் பிள்ளைகளுக்காக நீங்கள் எந்த காரியத்தை குறித்து இப்போ நீங்கள் நெருக்கத்தில் இருக்கீங்களோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டைரி வாங்குங்க, இல்லை 1K நோட்டு வாங்குங்க, இல்லை ஒரு பெரிய லாங் நோட்டு வாங்குங்க. அதை 3ஆ பிரிங்க, மேலே எழுதுங்க என்ன பிரச்சனை. இதில் எனக்கு என் பிள்ளைகள்னா வச்சுக்கோங்க, என் பிள்ளைகளுக்காக இந்த துதியை ஏறெடுக்கிறேன் சொல்லிட்டு 3 கோடா போட்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை நிறைய படிச்சிருந்தா, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் அந்த பிள்ளை படிச்சிருந்து வேலை கிடைக்கல. அந்த நாளில் அந்த வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தாங்க, ஒரு வயசான பாஸ்டர் வந்தாங்க. அப்போ வந்திருக்கும் போது, உங்களுக்கு எதுக்குமா, நான் அந்த வீட்டு அப்போ அன்னைக்கு இருந்தேன், கேட்டேன். அவர் கேட்டார், என்னம்மா செய்யணும் உங்களுக்கு, எதுக்காக ஜோம் பண்ணணுமா அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாலாம் படிக்கலை. எங்கள் அக்கா திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிட்டா. நான் தான் இருக்கேன். இன்னும் என் தங்கச்சியை தம்பிலாம் ரொம்ப 10th இப்படி படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. உடனே அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஒரு 40 பக்கம் நோட்டு வாங்குங்க, வாங்கி நீங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் எழுதுங்கம்மா, கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். உடனே அவங்க தம்பியை விட்டு ஒரு 1K நோட்டு ஒன்று வாங்கினாங்க. வாங்கி ஸ்தோத்திரம் எழுதினாங்க. எனக்கு வேலை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம், என் குடும்ப கஷ்டம் தீர்த்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்தோத்திரம் எழுத ஆரம்பிச்சாங்க. அருமையானவர்களே, பாதி பக்கம் தான் எழுதினாங்க. சப் கலெக்டர், கலெக்டர் பக்கத்தில் உட்காரக்கூடிய உதவி கலெக்டராக அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்படியே அவங்க சொந்தத்திலேயே நல்ல ஒரு திருமணம், மணமகன், எந்த பழக்க வழக்கம் இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேவன் அவங்களுக்கு கொடுத்தா. இன்னைக்கு அவங்க பொண்ணு அமெரிக்காவில் இருக்கான். அல்லேலூயா. அவன் சொல்லுவான், எனக்கு காட்டின பாருங்க ஜீவாக்கா, அவர் சொன்னது இந்த பாதி தான் நான் எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு அப்பாயின்மெண்ட். அருமையானவர்களே, இந்த வைர நெக்லஸ் கூட அந்த சகோதரியை சொல்கிறேன், எழுதிட்டே இருப்பாங்க ஸ்தோத்திரம். எழுதி எழுதி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுகிற டைரி நான் கணக்கே கிடையாது காட்டுவாங்க. ரைட், அவங்க டைம் இருக்கும்போது அவங்க எழுதுறது என்னதுதான் ஸ்தோத்திரம் தான். அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்ட்டு கடைசியில் அவங்க சாகிறதுக்கு முன்னால் 85-90 கிட்ட இருக்கும்.
சாகும்போது பார்த்தீங்கன்னா அப்பவும் அந்த பேனாவும் சும்மா கோடு மாதிரி இருக்கும். முதல் நாள் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆமாம், அதுக்கு முந்தின நாள் தான் இங்கே பார்த்துட்டு வந்துருக்கோம். 3வது நாள் அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, அப்பா நடனா நடப்பேன், அப்பா உட்காருங்க உட்காருவேன், அப்பா சாப்பிடுனா சாப்பிடுவேன். அப்படி அக்கா ஆண்டவரோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படி? அப்படி அக்கா ஆண்டவரோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு ரகசிய கிறிஸ்தவம். இந்த குடும்பத்தில் உள்ளவங்க அருமையானவர்களே, எனக்கு அந்த டைரியை பார்த்தேன்னா நான் வந்து அதுக்கப்புறம் அதே மாதிரி நானும் எழுதினேன் என் பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லி நானும் மேலே கோடு போட்டு டைரியில் எழுதிக்கிட்டேன். என்ன 4 தடவை பார்த்து என் பிள்ளைகளை எழுத ஆரம்பித்தேன். எல்லா பிள்ளைகளுமே ஸ்தோத்திரம் எழுத ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நீங்கள் செய்யும் எழுத்து ஜெயம் கொடுக்கும். எழுத்து என்ன செய்யும்? இங்கே பாருங்க, இருக்கட்டும். எழுத்து என்ன செய்யும்? ஜெயம் கொடுக்கும். இன்றைக்கு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. எந்த காரியத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 40 பக்க நோட்டு இல்லை, ஒரு 1 கேரியில் உங்கள்கிட்ட டைரி இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் ஸ்தோத்திரம் எழுதுங்க. எழுதிக்கிட்டே எப்பெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கீங்களோ உடனே எடுத்து நீங்கள் ஸ்தோத்திரம் எழுதுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களே உங்களுக்கு செய்வார். அடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்துல உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை என்ன செய்யலாமா? விழுங்கலாமா? அப்படியே மடக்குன்னு ஃபுல்லா, கொஞ்சமா அங்கங்கெல்லாம் இல்லை, முள்ளு வாழ்க்கைய விழுங்கணும்னு நினைப்பான். நமக்குள்ள ஒரு பயத்தை நமக்கே கொடுப்பான், ஒரு திகிலின் ஆவியை கொடுப்பான். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படுவதும் இல்லை, திகிலுக்கு தூரமாவாய். நீ பயப்படுவதும் இல்லை, நீ கலங்குவதும் இல்லை, திகிலுக்கு தூரமாவாய். திகில்லாம் உனக்கு என்னன்னே தெரியாது, பயனா உனக்கு அது உன்னை அணுகாது, தீமை உன்னை அணுகாது. திகிலுக்கு நீ தூரமாவாய். நீங்க விசுவாசிங்க, எல்லாம் ஆவேன்னு சொல்லுங்க. நான் பயமில்லாது இருப்பேன், திகிலுக்கு தூரமாவே. அது என்னை அணுகாது. வாயின் வார்த்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஆரம்பிங்க. எந்த காரியத்துல நீங்க தோல்வி மாதிரி இருக்கீங்களோ அந்த காரியத்துல நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சேர்க்க வேண்டும். இதுல சொல்லியிருக்கு, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் எப்படி வருவான்? நம்ம கொக்கரிச்சிட்டு வருவான். நம்மளை சுத்தி நமக்கு தெரியல. நம்ம இன்னைக்கு பிரச்சனை நம்ம பிள்ளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அக்கா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கெர்ச்சிக்கிற சிங்கம் பிசாசு, அந்த சாத்தான் தான் நம்மளை அப்படியே நம்மளை சோர்வடையவும் மன்னமடையவும் செய்து நம்முடைய பொருளாதாரங்களை அவன் விழுங்குகிறான், நம்மை விழுங்க பார்க்கிறான். கிருபையினால நிற்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்க எப்படியாவது ஜெபக்கூடன்னு ஓடிடுறீங்க, எப்படியாவது வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு போய் விழுந்துடுறீங்க, எப்படியாவது திருவிருந்தில பங்கு கூடன்னு போறதுனால அப்படியே பார்த்துட்டு இருக்கான். விழுங்கிடலாமா, ஐயோ கோயிலுக்கு போயிட்டால, இங்க போய் முழங்கால் போட்டால, ஐயா அந்த பிரேயர் வீட்டுக்கு போயிட்டால, ஐயா அந்த உபவாச கூடத்துக்கு போயிட்டால, என்ன செய்ய முடியலன்னு கண்ணு வச்சு என்ன செய்யறான்? சுத்தி சுத்தி கொக்கரிச்சுட்டு வருவான். எப்படி? ஆமா, முழுசா ஒரு கையை மட்டும் ஒரு காலை மட்டும் இல்ல, முழுசா நம்மளை விழுங்கணும்னு நினைப்பான். ஆனா கர்த்தர் அப்படி விடவே மாட்டாரு. கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம துதிக்க பழகினவங்க. நீங்க துதிக்க மட்டும் பழகிருக்கு. எனக்கு சாயங்காலம் 6 மணிக்கு போல பழக்கமாகவே வந்து பைபிள் வாசிக்கணும். வெளியே வந்து நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும். சாயங்காலம் போல 5:30 கிட்டக்க. அப்போ அந்த 5 மணி கிட்டக்க ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக பைபிள் பேனாவே எடுத்துட்டு எந்த இடத்துல பைபிள் வாசிக்கணும் அங்கே உட்கார தோணும். எனக்கு என்ன நம்ம அதில் என்ன செய்துட்டோம்? பழகிட்டோம். உங்களுக்கு அப்படி இருக்கும். அதே போல நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நீங்க பழக வேண்டும். நீங்க யாரையும் முறுமுறுக்க வேண்டாம், யார் மேலேயும் கோபப்பட வேண்டாம். எல்லாவற்றுக்காகவும் நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம் செலுத்துவேன். நீங்க நினைச்சுக்கோங்க, நம்மை சுத்தி ஒரு கொக்கரிக்கிற ஒரு சிங்கமாகிய பிசாசு சுத்தி கொண்டு இருக்கிறான். அவரை மேற்கொள்வதற்கு துதிதான், ஸ்தோத்திரம் தான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். நம்ம துதி எடுக்க வேண்டும். அப்போ அந்த பிரிவினை நான் சமாதான குலைச்சல உண்டு விடுகிறார். வீணா எப்பதான் எந்த சண்டை வருதுன்னு என்ன செய்யல தெரியல, எப்போ என்ன போராட்டம் வருதுன்னு தெரியல. டெய்லி இந்த பிசாசு தான், இவன் தான்
அப்படியே சுத்தி வாரான், வீட்டை சுத்தி வாரான், தெருவை சுத்தி வாரான், நம்மளை சுத்தி வாரான். நோயை கொடுக்கலாமா, பேயை கொடுக்கலாமா, பிரிவினை கொடுக்கலாமா, இவளை சங்கடப்படுத்தலாமா, சஞ்சலப்படுத்தலாமா, வயிற்றை கலக்கலாமா, நெஞ்சுக்குள்ள நோயை கொண்டு வரலாமா அப்படின்னு. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது. சீவனில வாசமா இருக்கிற சீவனை இருக்கிற தேவனை நம்புகிறவர்கள் என்னென்னைக்கும் அசையாம நினைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார். கர்த்தரை நம்புறீங்கல்ல, ஏன் கலக்குறீங்க? ஆண்டவர் தான் நம்பி இருக்கீங்க. எந்த நம்ம சிலை வழிபாடு எந்த சாத்தம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. இயேசுவை மட்டும் வணங்குறேன். நீங்க கம்பீரமா இருங்க, கெத்தாதீங்க. ஏனென்றால் நான் துதிப்பேன். நான் இன்னையில இருந்து நான் துதிக்க ஆரம்பிப்பேன். யாரெல்லாம் எனக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் சொல்கிறவங்க கால் மாட்டுக்கு கொண்டு வருவேன். காலின் தூளை நக்குவார்கள். ரொம்ப லேசெல்லாம் மேட்டரே கிடையாது. மனிதன் நமக்கு எதிராக வருவது என்னை பொறுத்த அளவுல மேட்டரே கிடையாது. தேவனோடு மட்டும் நம்ம நல்ல ஐக்கியமா இருந்துக்கிறோம். தேவனோடு மட்டும் எப்படி ஒரு ஊசிக்குள்ள நூல் போற மாதிரி அந்த நூலு ஊசியும் பின்னி பிணைந்து இருக்கிறது போல நம்மளும் தேவனை மட்டும் இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். கிறிஸ்துவோடு இருந்து துதிக்க ஆரம்பிங்க. அவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க. உங்ககிட்ட நான் நிறைய சாட்சி வெளியே பார்த்துருக்கேன், என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக தேவன் அற்புதம் செய்வார். அடுத்து நீங்கள் வெளிப்படுத்திட்டு வாங்க. 19வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தின் திரளான ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா. சில ஜெபத்துல என்ன சொல்லுவாங்க, செய்தி கொடுக்குறவங்க அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா என்ன சொல்லுவாங்க, ஆமென் அல்லேலூயா. இந்த பக்கத்துல கெச்சுக்கிற சிங்கம் இருப்பாங்க, அவனை ஒரு மெயினான ஒரு கதாபாத்திரமா மறந்துடாதீங்க. என்ன வழி நடத்துன்னு அக்கா சொல்லுவாங்க எப்பவுமே. நீங்க நான் தான் இப்ப தப்பா நினைச்சிட்டேன், நான் தான் இப்படி செய்துட்டேன், நான் தான் இதை மிஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு பாவி இப்படி நீங்க சொன்னாலும் நமக்கு விரோதமாக வான மண்டலத்தில் உள்ள ஒரு பொல்லாத சேனையே இருக்கு, ஒரு படையே இருக்காமா. அதை நீங்க மறந்துடாதுங்க அப்படின்னு எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப நான் கொஞ்சம் அலர்ட்டா இருப்பேன். நம்மளே இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கோம், எங்க அக்கா தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படி இவங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த பொல்லாத இந்த திரளான சேனையும் நம்மை விழுகலாம் நினைச்சு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் எப்படி சோர்வடைய செய்யலாம்? நீங்க நல்ல துணிமணியே கெட்டாம எவ்வளவு நாள் இருக்கீங்க தெரியுமா? ஏதோ ஒரே சேலையை ரன்னிங்லே இருக்கீங்க. இதை மாத்தினா அதை மாத்தினா இதை துவைச்சு போட்டா இது, திருப்பி இதை துவைச்சு போட்டா அது, அப்படிலாம் நீங்க இருக்க வேண்டாம். அப்படிலாம் கர்த்தர் நம்மளை உண்டாரு. அவரு நம்மளை ராஜாதிகளாக ராணிகளாக உண்டாக்கிக்கிறார். இன்னையிலிருந்து அடியில இருக்கிற சேலை எடுத்து கட்டிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை. அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம்பீரமா வருவான். சாத்தா என்ன செய்வான்? ஆமா வெக்கப்படுவாங்க. பாரு இவன் பாடம் இல்லாத சேலையே கட்ட மாட்டான். எப்படி இவன் எப்பவும் கொஞ்சம் பாடுதலும் சேலை கட்டுவான். சில பேர் கண்டிப்பா லயனா இருக்கிற சேலை தான் கட்டுவாங்க, அது நல்லா வளர்த்திய கட்டும். சில பேர் நல்லா கட்டம் போட்ட சேலையே கட்டுவாங்க, அது கட்டத்துல ஒரு லுக் இருக்கும். நான் சர்ச்சில் ஒரு பொம்பளுக்கு அவங்க தெரியாது, எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் ஒரு 1000 பேர் இருந்தாலும் அவங்க கட்டுற சேரீ மட்டும் ஒன்று லயனா இருக்கும், இல்லை கட்டமாக தான் இருக்கும். அப்படி ஒரு வித்தியாசமா எல்லாரும் பார்க்குற மாதிரி அவங்க கட்டுவாங்க. அவங்களுடைய அது ஒரு லுக்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பூனமாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக தான். அதே போல் அருமையானவர்களே, ஏன்னா அவங்ககிட்ட நான் பேசினா நான் சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு அப்படிம்பாங்க. அவங்களுடைய அந்த தனிப்பட்ட ஜபத்தில் அவங்க நிற்கிறாங்க, அவங்க துதிக்கிறாங்க. இந்த நாளில் நம்மளை திரளான ஜனங்கள் அங்கே கூடின சத்தம் என்ன அப்படின்னா, ஜெயமும் கனமும் மகிமையும் அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு எந்த பலவீனம் நீங்க இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கும்போது நீங்க சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதான் பரலோகத்துல இருக்கு. பரலோகத்துல என்ன இருக்குதான்? இதான் இருக்கு. நீங்க அடுத்து 19 வெளிப்படுத்தல் 19:7 வாசிங்க. நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அப்ப நம்ம ஆண்டவருடைய மனவாட்டி ஆகுவதற்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா துதி தான். அந்த முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? 19:7 நாம் கர்த்தருக்கு துதி செலுத்த கடவோம். அப்ப துதி செலுத்த கடவோம் கண்டிஷனா ஆர்டரா இருக்கு. இன்னைக்கு வீட்டில் போய் நீங்க செய்ய போறீங்க, என்னதான் செய்ய போறீங்க? ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென். புலம்பிட்டு இருங்க. வீட்டில் என்ன பேசிட்டு இருக்க? இன்னும் வாய் சும்மாயே இருக்க மாட்டேங்குது. ஆமா, இன்னையில இருந்து நான் துதிக்க போறேன், நான் நல்லா ஸ்தோத்திரம் பண்ண போறேன், நான் எப்பவும் அல்லேலூயா சொல்ல போறேன், ஆமென் சொல்ல போறேன். என் வாழ்க்கையில ஒரு வெற்றி. எந்த காரியம் ஆனாலும்
எந்த காரியமானாலும் கர்த்தருக்கு லேசான இதை மட்டும் நினைச்சுக்கோங்க. கர்த்தருக்கு கடினமானது ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை கர்த்தருக்கு கடினமானது. அடுத்து வந்து நீங்க பார்க்க வேண்டியது வந்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு பார்த்து பிடிக்க. எஸ்ஐ 6:3, மத்தேயு 6:6 வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 6:6. நீங்க ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, ஒரு ஆள் மெதுவா வாசிங்களா, ஒரு ஆள் மெதுவா வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். என்ன செய்ய வேண்டுமாம்? அறையை பூட்ட வேண்டும், கதவு பூட்டணும். தனித்து ஜெபம் பண்ணும்போது கதவு பூட்டணும். சில சமயம் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அப்போ ஏதாவது ஃபோன் வரும், இல்லை கதவை யாராவது தட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஜெபமாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுக்கு பலனே இல்லாமல் போய். எப்படி நம்ம ஆண்டவர் சொல்கிறார்ல, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணாத, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உபவாசிக்காத, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான தர்மம் பண்ணாத, எல்லாருக்கும் எங்கள் போய்ட்டு பாருங்க, சர்ச்சை போய்ட்டு கண்ணுலாம் சிவந்துருக்கு. ஆமாம் அவ்வளோதான். அது வந்து ரொம்ப பிரஸ்தாபடுத்து. நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், நான் ரொம்ப இன்னைக்கு கண்ணு கலக்கிட்டேன் அப்படி ரொம்ப சொல்லும் போது சாதா அப்படியே ரைட்டு அட்டகளை விட ஜெபமே பண்ண விடக்கூடாதுன்னு போட்டுருவோம். இதயத்திலிருந்து வருகிற அந்த குமரெல்லாம் குறைஞ்சிரும், அந்த ஆனந்தம் வந்து என்ன செய்யும், குறைஞ்சிரும். அதனால அருமையானவர்களே, கதவை பூட்டி உன் அறையை பூட்டி அந்தரங்கத்தில் உன்னுடைய அறைக்குள்ள என்ன நடக்குங்கிற பிதாதாமே வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் கொடுக்கும்படிக்கு கதவை பூட்டி ஜெபிக்க வேண்டும். யாருக்கும் தெரியாது நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு. உங்க கணவருக்கு கூட தெரியக்கூடாது, உங்க பிள்ளைகளுக்கு கூட தெரியாத அளவுக்கு தனித்து தேவ சமூகத்துல நீங்க செய்யுங்க. கர்த்தர் வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒன்றைய ஜெபமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், உன்னுடைய ப்ரேயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனையோ ப்ரேயர் இதில் சொல்கிறாங்க, என்னுடைய மனைவி ஜெபம் தான், எங்கள் அக்காவுடைய ஜெபம் தான். ஒரு அக்கா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான விருதுநகர் சைடில். அப்போ கேட்டேன், எங்கள் அத்தை தான் என்னை ஆண்டருக்குள்ளே வழி நடத்தினது, எங்கள் அத்தை தான் அப்படின்னு. அப்பா கூட பிறந்த அக்கா. அதே போல அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் தனித்திருந்து கதவை பூட்டி நல்லா ஜெபம் பண்ணி, இதை மறந்துடாதீங்க. மத்தேயு 6:6 கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற பிதா தாமே உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு உன் கதவை பூட்டு. கர்த்தர் சொல்கிறார், ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நல்லா கதவை பூட்டுங்க, வயிற்றுக்கு சாப்பிடுங்க. நான் எப்பவுமே அப்படிதான் செய்வேன். நான் ஜெபிக்கேன்னா 4 பாட்டு படிச்ச உடனே வயிற்றுக்குள்ள என்ன செய்திடும், ஏன்னா முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஜெபிக்கும் போது வயிற்றுக்குள்ள அப்படியே என்ன செய்திடும், அப்படியே பண்ணிடும். அதனால் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு முழங்கால் போட்டு இல்லை உட்கார்ந்து அடுத்த நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்டிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவங்களுடைய கட்டுகள் தானாய் கலன்றது போல உங்கள் கட்டுகள் கலரும். இதே இடத்துல வந்து நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, எங்களுடைய கட்டுகள் கலந்து விட்டது, என்னுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் நடந்தது, தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். பரலோக ராஜ்யத்திலேயே என்னதான் நடக்குது, துதிதான் நடக்குது. 19 வெளிப்படுத்தல் 19ல் 7வது வசனம் வாசிங்க. அதை வாசித்தோமோ? 1வது வசனம். திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. நியாய தீர்ப்புகள் அப்போ கர்த்தருக்கு என்னதான் என்ன சேர்க்கிறாங்க, வல்லமையும் கனமும் மகிமையும் துதியும் உமக்கேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்களா? சில பேர் ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எங்களுடைய துதி கனம் மகிமை நாங்கள் செலுத்துறதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிப்பாங்க. அப்படின்னு ஜெபிக்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்லிருங்க, ஜெயமும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே அப்படின்னு சொல்லிங்கன்னா முதல் வெட்கப்படுவது பிசாசு தான். உங்க வீட்டுக்குள்ள கலகத்தின் ஆவியையும் பிரிவினை ஆவியையும் போராட்டத்தின் ஆவியை கொண்டு வருகிற அவன் தான் ஃபர்ஸ்ட் வெட்கப்படுவான். எந்த நோய் நொடிக்கு நமக்கு நிரந்தரமே கிடையாது, எந்த பிரச்சனையும் நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா ஆண்டவர் தலையிடுவார். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 1979 இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். ஏறக்குறைய 46 ஆண்டுகள்
ஆகிறது. எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ சம்பவங்கள் வந்திருக்கு. ஆனால் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அவரை நம்ம சார்ந்திருக்கவே வைப்பார், அவரை நோக்கி பார்க்கவே வைப்பார். நம்ம இதையும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது இந்த திரளான ஜனங்கள் கூப்பிடுகிறார்கள். நம்மளுக்கு ஒரு நாள் அங்கே போறதுக்கு இன்றைக்கு உங்களுடைய சத்தம் தொனிக்கட்டும். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே துதி உமக்கு, ஸ்தோத்திரம் உமக்கு, ஆராதனை உமக்கு, வல்லமை உமக்கு, எல்லாம் உமக்கு. ஆமென், அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த கட்டுகள் தானாக கலந்து கதவுகள் திறக்கப்பட்டு உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமா இருக்காங்களோ பக்கத்துல வருவாங்க. உங்க பிள்ளைய எனக்கு கல்யாணம், என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தாங்க, இந்த சொத்தை நான் உங்களுக்கு தாரேன், இந்த இதுல ஒரு வெற்றியை தாரேன் அப்படின்னு சொல்லி கட்ட, இந்த நிலத்தை தாரேன், இந்த வீட்டை தாரேன், ஏன்னா இந்த காரியத்தை உங்களுக்கு தாரேன், என்ன ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் அதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கட்ட நமக்கு அற்புதங்களை செய்து சமாதானத்தை கட்டளையிடுவார். சரி, நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு துதியை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். உங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.